சுக்கிர திசையில பிறந்தவங்களுக்கு குரு திசை மாரகம் செய்யும்னு ஒரு விதி இருக்கு. அதன் அடிப்படையில அந்த ஜாதகருக்கு ஒருவேளை ஆயுள் பலம் கூட இருந்துட்டா கூட ஜாதகப்படி இந்த குரு திசையில குரு புக்தியிலேயோ, குரு திசையில சுக்கிர புக்தி, அது மாதிரி குரு திசையில சந்திர புக்தி, இந்த 3 புக்திகள்ல ஏதாவது ஒண்ணு நடந்தாலே இந்த மரணத்திற்கு சமமான ஒரு கண்டம் நேரும். இதுதான் அதனுடைய பலன். குழந்தையினுடைய ஜாதகத்தில் கேது, சனி, சூரியன் 3 ஒன்னா கூடி அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட 9வது வயதிற்குள் அல்லது 9 வயசுல அந்த பிதிர் வம்சத்தையே ரொம்ப படுத்திடும், எச்சரிக்கையாக கூட இருந்துருவாங்க. அந்த மாதிரி சில அனுபவ சாஸ்திர அமைப்புகள் உள்ளன. சந்திர திசையில புதனுடைய புக்தியிலேயோ அல்லது சுக்கிர திசையில சந்திர புக்தி நடைபெறும் பொழுதோ, அந்த நேரத்துல புதனுடைய அந்தரம் நடைபெறும் பொழுது மாரகம் ஏற்படக்கூடும், அதாவது மரணமே ஏற்படக்கூடுமா ஜாதகருக்கு. அதனால ஒரு எச்சரிக்கை, கவனம் தேவை. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் கூடி இருந்தால் அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப தீதான ஒரு பலனை கொடுக்குமா. இந்த 2 கிரகமுமே சுபஸ்தானங்களான 4ஆம் இடம், 3ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்த்தால் இந்த ஜாதகருக்கு இளமையிலேயே பாலாரிஷ்ட தோஷம் ஏற்படுமா. ஒரு ஜனன லக்னத்திற்கு 6 ராசிக்குள்ள சந்திரனும் ராகுவும் கூடி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் பிறந்த ஒரு 12 வருஷத்துக்குள்ள வாய் வம்சத்தையும் தனக்கு நெருங்கிய சுற்றத்தாரையும் அந்த குழந்தையினுடைய ஜாதகப்படி அகம் செய்யும், அதாவது அழிச்சிருமா அல்லது டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படின்னு அனுபவ சாஸ்திரம் சொல்லுகிறது.